இந்த லெட்டர் இமீடியட்டா கொரியர் பண்ணுங்க. சரிங்க மேடம். பிரான்ஸ்ல இருந்து கன்சைன்மெண்ட் வந்து சேர்ந்துருச்சா? அடுத்த வாரம் கிடைச்சிரும் மேடம். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா மேடம். மேடம், ஒரு முக்கியமான செய்தி. என்ன? கெடு வர 24 முடியுது. எந்த லீஸ் அக்ரிமெண்ட் பத்தி பேசுறீங்க? அதாம்மா, அந்த 2500. 2500? எந்த 2500? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அதாம்மா, செம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த 2500 ஏக்கர் நிலம் நீலாம்பரி இருக்கும்போது போட்ட எக்ரிமெண்ட் இப்ப முடியுதுமா. என்னோட நீண்ட நாள் கனவு நிறைவேற போகுதா? ஆமாம்மா, வர்ற 24 நீலாம்பரி கிட்ட எழுதி வாங்கின பவர் ஆஃப் அட்டார்னி பத்திரமா இப்ப லாக்கர்ல இருக்கு. இந்த லேண்ட் மேட்டர்ல அந்த பவர் ஏஜென்சி லெட்டர் மூலமா கையகப்படுத்திட்டா இந்த 2500 ஏக்கர் நிலமும் இந்த சந்திரமதிக்கு சொந்தமாயிடும். நான் சொல்றத கவனமா கேளு. சொல்லுமா. லீஸ் பீரியட் முடியறதும் அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி தன் கையை விட்டு போறதும் அந்த லோகநாதன் வாரிசுகளுக்கு தெரியாம இருக்காது. அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியணும். அதுக்கு உடனே நீங்க சுப்னிய பார்த்து பேச்சு கொடுத்து விஷயத்தை வாங்குங்க. ஆனா ஆனா நான் அம்ச மாதிரி நீங்க அங்க போக கூடாது. ஓகேயா? அந்த சுப்னி இருக்கானே, அவன் ரொம்ப உறுதியான ஆளாச்சம்மா. அவர் மூலமா தான் அவங்க எப்படி காய நகர்த்த போறாங்கன்னு எனக்கு தெரியணும். சொல்லிட்டீங்கல்ல, இப்பவே நான் காரியத்தில் இறங்கிடுறேன். முடிஞ்சா முடிய புடி, முடியாட்டி கால புடி. ஆனா காரியத்தை கச்சிதமா முடி. புரியுதா? செலவுக்கு எவ்வளவு வேணுமோ நம்ம கேஷியர் கிட்ட வாங்கிட்டு போயிடு. சரிம்மா. கிளம்புங்க. 2500 ஏக்கர்ஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல என் கையில. சந்திரமதி, யூ ஆர் கிரேட். யூ ஆர் சிம்பிளி கிரேட். ரஞ்சினி, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சாமா? இல்லக்கா, இப்பதான் வந்தேன். அந்த பென்ட்ரைவ் என்னாச்சுக்கா? கிடைக்கல ரஞ்சினி. இல்லன்னா வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுட்டாளா? அப்படிலாம் இருக்காது ரஞ்சினி. அவ வேற எங்கேயுமே போக மாட்டா. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு வேற யாருமே இல்ல. அநேகமா அவளுக்கு வெளில போய் பழனதுல அருண் ஒருத்தனோட தான் பழக்கம்னு நினைக்கிறேன். நிச்சயமா அது அவ ரூம்ல தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா. என்ன அவ ரூம்குள்ளேயே அலோ பண்ண மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்ல, ரூம பூட்டி சாவி வேற இடுப்புலயே வச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க பென்ட்ரைவ் தான் தேடுறீங்கன்னு அவளுக்கு தெரியுமா? அப்படிலாம் ஒண்ணும் தெரியல. ஆனா நான் ஏதோ தேட வரேங்கிறது மட்டும் அவளுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்படியா? அந்த பென்ட்ரைவோட இம்பார்ட்டன்ஸ் அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா அதை அழிச்சிருவா. இல்லனா அருண் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை மட்டும் அழிச்சிருவா. அதனால எவ்வளவு சீக்கிரத்தில் எடுக்க முடியுமோ அவ்வளோ நல்லதுக்கா. என்ன யோசிக்கிற? உமாவை பத்தி யோசிக்கும் போது ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுதுக்கா. அவளுக்கு அருணை பத்தி எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த அயோக்கியனை பத்தி இவ்ளோ தெரிஞ்சுமா இன்னும் அவனை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா? லவ் பண்ணிட்டாலே. கெட்டவனா இருந்தாலும் லவ்வர் ஆச்சே, அதனால விட்டு கொடுக்க மாட்டா. இப்ப அது பிரச்சனை இல்லக்கா. அந்த ஆபரேஷனை நேர்ல பார்த்து சாட்சி உமாதான். கண்டிப்பா எனக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவா. நான் வேணா அவ வீட்டை விட்டு வெளியே வராம அவளை தடுத்துருவா ரஞ்சினி. இல்லக்கா, அது முடியாதுக்கா. இந்த கேஸ் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவதான். அவ வரலன்னா சட்டம் அவளை சும்மா விடாது. போலீஸ் மூலமா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. சோ அவ வந்தே ஆகணும். அதனால அவளை விட்டுருங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வெளியில அவ எங்கெல்லாம் போறா, வீட்டுக்கு அவளை யாரெல்லாம் பார்க்க வராங்கன்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அந்த பென்ட்ரைவ் வேற யார் கையிலயாவது கிடைக்கிறதுக்கு முன்னாடி அது எனக்கு கிடைக்கணும்க்கா. அப்போ ஒண்ணு பண்ணலாம் ரஞ்சினி, நீ இப்பவே உடனே என் கூட வா. அத்தையும் உமாவும் வெளியே போயிருக்காங்க. இந்த கேப்ல நீ நல்லா தேடிப்பார். உன் கைராசி ஒருவேளை அது உனக்கு உடனே கிடைச்சாலும் கிடைச்சிடும். ரஞ்சினி, யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லம்மா. அவங்க வரத்துக்குள்ள நாம போய் தேடணும். வாமா வா. வெயில வந்துட்டா கேஸ்ல ஜெயிச்சிட்டதா அர்த்தமா?
ரஜினி கொடுத்த டைம்லாம் முடிஞ்சு போச்சு. அருண் குற்றவாளிங்கிறதுக்கு எந்த ஆதாரத்தையும் அவங்களால சப்மிட் பண்ண முடியாது. இந்த தடவை ரஞ்சனி நிச்சயமா தப்பிக்க முடியாது. ஏற்கனவே அவளுக்காக வாதாடின வக்கீல் உங்களை தோக்கடிச்சதுனால தானே நீங்க அவளை விட்டுட்டு வந்துட்டீங்க. இங்க இவ்வளவு அவசியமா பேசுறீங்க, அங்க எதிர்கட்சி வக்கீல் போட்ட போடல ஆடி போயிட்டீங்க. நீங்க சொல்றத பார்த்தா நான் ஏதோ வெத்து வெட்டு வக்கீல் மாதிரில தெரியுது. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்லிடுங்க. நான் இந்த கேஸ்ல வாதாட முடியாதுன்னு வாபஸ் வாங்கிக்கிறேன். பாட்டி, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? சார், அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க சார். அவங்க ரஞ்சினி பெயில வந்துட்டாலேன்ற கோவத்துல அப்படிலாம் பேசுறாங்க. அவ கால முழுக்க ஜெயிலே இருக்கணும் சார். அதுதான் எங்க ஆசை. உங்க ஆசை நிச்சயமா நிறைவேறும். ரஞ்சினி ஜெயில இருக்கணும்னு நீங்க எப்படி விருப்பப்படுறீங்களோ அதே மாதிரி தான் அருணோட ஆட்களும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அருணை பத்தின எந்த டீடைல்ஸும் ரஞ்சனிக்கு கிடைக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த தடவை அந்த வக்கீல் சத்தியமூர்த்தியை கதற வைக்கிறேன். ரொம்ப காலமா வக்கீல் கோட்டையை போடாம இருந்தவன இனிமேல் போட விடாதபடிக்கு பண்றேன். என்னோட குழப்பமெல்லாம் ரஞ்சனிக்கு அந்த சத்தியமூர்த்திக்கு என்ன சம்பந்தம்? இத்தனை வருஷமா கோர்ட்டுக்கே வராத அந்த சத்தியமூர்த்தி ஏன் இந்த கேஸ்ல ஆஜரானா? அதான் ஒண்ணும் புரியல. இப்ப சத்தியமூர்த்தி பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? என் பேத்தி வாழ்க்கையை பாழாக்கினவ அவ படாத பாடு படணும். சார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் சவால்ல ஜெயிக்கணும். ரஞ்சினிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் சார் அருணோட ஆத்மா சாந்தி அடையும். நிச்சயமா அது நடக்கும். நீங்க புறப்படுங்க, கோர்ட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ சார். சார், ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ ஆத்திரத்துல அப்படி பேசிட்டேன். பரவாயில்லம்மா, வாங்க. வரேன் சார். இந்த சத்தியமூர்த்தி எங்க இருந்து திடீர்னு வந்து குதிச்சான் அந்த கேஸ்ல? அவனை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சே. பார்க்கலாம். என்ன மட்டும் காப்பாற்ற அம்மா. இது எனக்கு, அது உனக்கு. மட்டுமா காலம்பூரா தேங்காய் பொறுக்கையே முடிச்சிட்டோம்ப்பா. என்னடா பொழப்பு இது? உடையுமா அது அவ்வளோ சீக்கிரமா? சுப்புனி, நீ இங்க இருக்கியா? இரு, உன்னை வச்சே இந்த விஷயத்துல விளையாட்டு காட்டுறேன். தங்கராஜன் இந்த பக்கம் வரான். சோழியம் குடிப்பு சும்மா ஆடாது. வரட்டும் வரட்டும். தங்கராஜ், நல்லா இருக்கிறியா? நான் பாருப்பா, உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் உன் வீட்டுக்கு போனேன். நீ இல்லைன்னு சொன்னாங்க. சரி, நீ இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வந்தேன். கரெக்டாக நீங்க தான் இருக்கிற. பிச்சை எடுக்குமா பெருமாள், அத்தை புடுங்குமா அனுமார். அது தின்னு தின்னு தின்னு. அப்போ எதையாவது சொல்லிக்கிட்டு. இதப்பா தங்கராஜ், எனக்கு சம்பிரதாயமா உன்னை பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்கவே மாட்டேன். ஏன்னா நீ நல்லா தான் இருக்க. எனக்கு என்னப்பா, சந்திரமதி தயவுல நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆமா, நீ எப்படி இருக்கிற? நல்லா இல்ல. என்னப்பா அப்படி சொல்ற? உன்னை பார்த்தா அப்படி எல்லாம் தெரியலையாப்பா. ஏண்டா, கையில திருவோடு இருந்தா தான் கஷ்டப்படுறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவீங்களா? அதெல்லாம் விடுப்பா. நீ ஏப்பா ஒரு தரம் கூட என்ன வந்து பார்க்கல? தப்பா, மேடம் இருக்காங்களே, அவங்க அடிக்கடி உன்னை பத்தி விசாரிப்பாங்க. தெரியாது மேடம் என்ன பத்தி? தங்கராசு, எனக்கு 3 வயசுலயே காது குத்தி தொலைக்கவும் தொலைச்சாச்சு. சந்திரமதி என்னை பத்தி பேசுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய மனுஷன் இல்ல. தங்கராசு, எல்லாருக்கும் செஞ்சு செஞ்சு கசந்து போச்சு. எவன் கேடு கட்டு போற எனக்கு என்ன? போட்டு போட்டு போட்டு. நிஜமாவா சொல்ற? ஆமாப்பா. இத பாருப்பா, இந்த வார்த்தை வாயிலிருந்து வந்து இல்ல, அது எனக்கு பெரிய தெம்பு தான்ப்பா. நான் நொந்து போனா உனக்கு தெம்பா? என்னப்பா அது? இப்படி சொன்னா அப்படி சொல்ற, அப்படி சொன்னா இப்படி சொல்ற. தப்பா, மேடம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய விவகாரம். மேடம் விஷயமா? எனக்கு எதுக்கு ஊர் வம்பெல்லாம்? சொல்லு. சொல்ல வர்றத முழுசா கேட்டுக்கப்பா. செம்பாக்க இருக்குது இல்ல, அங்க 2500 ஏக்கர் நிலம், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து. அது 24ஆம் தேதியோட லீஸ் முடியுது. நீ அதுல குறுக்க இருக்கிறதுனாலதான் நாங்க அதை தட்டுறதுக்கு தயங்குறோம். யாரு? பாத்தியப்பா. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நிறைய இடம் போனா என்ன, வரம் போனா என்ன? என் மேல வந்து புடுங்காம இருந்தா சரி. எப்ப நீ இந்த அளவுக்கு ஒதுங்கிட்டியோ அப்ப உங்ககிட்டே நான் அட்வைஸ் கேட்கிறேன். சொல்லு சொல்லு.
நான் சொன்ன அந்த இடம் உன் நண்பன் அதான் பார்த்த லோகநாதன் அவன் பார்சிகள்கிட்ட தான் அது இருக்கு. கக்கு கக்கு கக்குடா. விஷயத்துக்கு வா, இப்பதானே ஆரம்பிச்சிருக்க. வாடா வா. சுப்னி என்னப்பா நான் பாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்ட யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ சொன்னது எதுவுமே என் தலைக்கு ஏறல. மேடம் கதையை கேட்டா என் கஷ்டம் தீர்ந்துட போதா? கண்டிப்பா இத கேட்டதுனால மட்டும் இல்ல, இது விஷயமா நான் சொல்றத நீ கேட்டா மேடம் மூலியமா உன் கஷ்டத்தை எல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன். நபார் சுப்னி, நீ என் நண்பங்கிறதுனால சொல்றேன், இந்த விஷயத்துல ஒண்ணு நீ ஒதுங்கு, இல்லைன்னா எங்களுக்கு உள்கையாயிரு. நபாரு, எப்படி காய நகர்த்தலாங்கிறத மட்டும் நீ சொல்லு, மத்த எல்லா விஷயத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். வாசப்படி இடிச்சு தலை குனிறத விட முதல்லயே குனிச்சா தொல்லையே இல்ல பாரு. இதத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இந்த விஷயத்துல நீ ஒதுங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அது போதும் எங்களுக்கு. அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோம். சரி, நீ உடனே மேடத்தை வந்து பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஏப்பா உன்னை நான் எப்படி எல்லாம் பார்த்திருக்கேன், நீ எப்படிப்பட்ட ஆளு, ஏப்பா நீ எப்படி இருக்க வேண்டிய ஆளு, நீ வந்து இந்த கோயில்ல உட்கார்ந்து இருக்கிறதா, நீ எப்படி உட்கார்ந்து இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் பார்வை பட்டாலே சாமியும் கெட்டு போயிடுப்பா. பட்டுமா வர்றேன். டேய் செழிப்புடா, அதான்டா உனக்கு கொழுப்பு. வா ரஞ்சினி, இரு, இந்த சாவியில் ஏதாவது திறக்குதா பாக்குறேன். ஐயோ, சதி பண்ணுதே, திறக்க மாட்டேங்குது. ச்சே, எதுவுமே சேர மாட்டேங்குது. எதுக்குக்கா ரிஸ்க்? வேற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். உமா வந்துட்டு அசிங்கமா போயிடும்க்கா. நான் கிளம்புறேன். அவ வரத்துக்கு எப்படி லேட் ஆகும்? அதுக்குள்ள இந்த பென்டிரைவ் கிடைச்சிருச்சுன்னா நீ படுற எல்லா கஷ்டத்துக்கும் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் ரஞ்சினி. சரிக்கா, அதுக்கும் சாவி வேணும்ல. ஐயோ, ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன்டா. கோபி, அக்கா ரூம உடனே அர்ஜென்ட்டா திறக்கணும். உன்கிட்ட ஏதாவது சாவி இருக்குமாடா? எதுக்குமா? அக்கா ரூம்ல ரஞ்சினிக்காக்கு தேவையான ஒரு பென்டிரைவை ஒளிச்சு வச்சிருக்காடா. அது கிடைச்சாதான் ரஞ்சினிக்காவை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண முடியும்டா. ஒரு வாட்டி என் பெட்ரூம் சாவியும் அக்காவோட ரூம் சாவி ஒன்னா போச்சு. அன்னைக்கு நான் ஓபன் பண்ணேன். ஓபன் பண்ணியா? ஆமா. ஐயோ, கொஞ்சம் ட்ரை பண்ணுடா. இப்ப இருக்கா உன்கிட்ட? ஒரு நிமிஷம் பாக்குறேமா. சீக்கிரம் சீக்கிரம் ட்ரை பண்ண. வந்துட பயமா இருக்கு. திறந்தாச்சு. அப்பா, தேங்க்ஸ் செல்லம். ரஞ்சினி போ. ரஞ்சினி, டேய் நீ ஓடி போய் வெளியே நில்லு. அங்க பாட்டியோ இல்ல அக்காவோ வந்தா ஓடி வந்து என்கிட்ட சொல்லு. போ. சரிங்கம்மா. என்ன ரஞ்சினி நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் உள்ள போ. இல்லக்கா. ஐயோ, யோசிக்கிறதுக்கு இப்ப நேரமே இல்ல. வந்துட போறா. சீக்கிரம் போ ரஞ்சினி. நீ போ, உள்ள போய் நல்லா தேடி பாரு. நான் வாசலே நிக்கிறேன், கதவை சாத்திக்கிறேன். உனக்கு வயசாகுதே தவிர கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அந்த வக்கீல் கிட்ட போய் அப்படியே பேசுவ? நான் என்னடி பேசுனேன்? என்ன தப்பா பேசிட்டேன்? அன்னைக்கு கோர்ட்ல அவரு அந்த வக்கீல் பேசும்போது பே பே பேன்னு முழிச்சாருல. ஆமா ஆமா, அப்படியே எல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசு. பாரு, இப்ப நாள் கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றான். இல்லடி, நான் அப்படி பேசுனதுனால தான் கொஞ்சம் பயந்துட்டு இப்ப கரெக்டா பண்ணுவார் வேலையை. ஆமா ஆமா, உன் வாய்க்கு பயந்துட்டே எவனும் நமக்கு வாதாட போறது இல்லை, எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் எது செஞ்சாலும் உனக்கு தப்பா தான் இருக்கும். வாய் மூடிட்டு வா. ஆமா. நான் வரேன், நீ போ. அப்பா, என்ன வெயில்.
வேகமா தான் நடந்து வாங்க. நான் என்ன உன்னாட்ட சின்ன பொண்ணா ஓடி ஓடி வர்றதுக்கு வந்துகிட்டே இருக்கேன்ல. ஐயோ ஏய் வாடா. என்னடா பார்த்ததும் ஓடுற? ஒன்னும் இல்லக்கா. போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா. அவன்கிட்ட 10 ரூபா கொடுத்து அனுப்பு. இந்த பொடிடா, சீக்கிரம் வா. சில்லறை கொண்டு வந்து கொடு. சீக்கிரம் வாடா. ஐயோ அம்மா வேற இவங்க வந்தா சொல்ல சொன்னாங்களே, இப்ப என்ன பண்றது? இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போலியா? இதோ போறேன்க்கா. ஐயோ என்ன ஸ்கூல்ல இருந்து நேரத்தோட வந்துட்ட போல இருக்கு. வெளியில உன் பையன் நின்னுட்டு இருந்தான், பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். உள்ள போய் காஃபி போட ஏற்பாடு பண்ணு. என்ன நிக்கிற? உள்ள போ, போய் காஃபி போடு. அது வந்து எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. ஆமா, உனக்கு எப்பதான் தலைவலி இல்ல? உன்கிட்ட சொல்றதுக்கு நானே போய் போட்டுக்கிறேன். ஏ உமா, என்ன அப்படி உட்கார்ந்துருக்க? மூஞ்ச கழுவிட்டு வா, டிஃபன் ரெடி பண்றேன். வா. ஏய் ஏய் உமா நில்லு. ஏய் உமா நில்லுங்கறேன்ல. எங்க போயிட்டு வர? எங்கேயோ போயிட்டு வரேன். இத பாரு, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அதை விட்டுட்டு எதிர்கேள்வி என்ன கேட்காத. எங்க போயிட்டு வர? நீ கேட்டது எதுக்கும் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. இனிமே நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன். அதான் உனக்கும் எனக்கும் ஆகாது. என் ரூம் என் வாழ்க்கை நான் தனியா பிரிஞ்சுட்டேன்ல. சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. ஏய் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா? சொல்ல முடியாது. நீ உள்ள போக முடியாது. முதல்ல நின்னு எனக்கு பதில் சொல்லு. இந்த பாரு, இனிமே லைஃப்லயும் சரி மத்த விஷயத்துலயும் சரி குறுக்க நிக்காத. ஏய் நான் பேச பேச ஏத்திட்டு பதில் சொல்லிட்டு இருக்க. என்ன ரூம் திறந்திருக்கு? எனக்கு எப்படி தெரியும்? நீதான் பூட்டாம போயிருப்ப. நில்லு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போயிட்டு இருக்க. நீ எதுக்கு என் ரூம்குள்ள வர? உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. நீ எங்க போயிட்டு வர தெரியணும் எனக்கு.